நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில இந்த வேதனையோட தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை ஒரு அநீதி உங்களுக்கு நடந்திருக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு உங்களுக்கு நடந்திருக்கும். உங்களுக்கு பிரியமானவங்களை நீங்க இழந்திருக்கலாம். உங்களோட குடும்ப பின்னணி மோசமானதா இருந்திருக்கலாம். நீங்க வெளியில அதை பத்தி பேசக்கூட முடியாத அளவுக்கான விஷயங்களை நீங்க கடந்து போயிருக்கலாம். அது உங்களுக்கு மிக தனிப்பட்டதா, நெருக்கமானதா இருக்கலாம். வெளியில உங்களால சொல்ல முடியல. ஒருவேளை ஏதாவது ஒரு தாக்குதலுக்கு நீங்க ஆளாகி இருக்கலாம். அதுல நீங்க மட்டும்தான் தப்பி இருக்கலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்துக்கு நீங்க ஆளாகி இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல உங்க வாழ்க்கையில பெரிய அளவிலான ஒரு திகில் உண்டாகி இருக்கலாம். எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, நான் ஏன் இதெல்லாம் கடந்து வர்றேன், இப்படி சொல்ற ஒரு வேதனையான சூழல்ல நீங்க இருக்கீங்களா? இந்த வேதனைய கடந்து போயிருங்க அல்லது புறக்கணிச்சிருங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆமாங்க, நீங்க அனுபவிக்கிற வேதனை உண்மைதான், நான் மறுக்கல. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர். நீங்க கடந்து போயிட்டு இருக்க வேதனை அவருக்கு தெரியும். அவர் அதை புரிஞ்சுக்கிறாரு. அது வழியா நீங்க கடந்து போகணும்ன்றது அவரோட விருப்பம் இல்லை. இருந்தாலும் மனிதனோட வீழ்ச்சியின் காரணமா உலகத்துல வேதனை இருக்கத்தான் செய்யும், இழப்பு இருக்கத்தான் செய்யும். இப்படியான நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நடந்துட்டு தான் இருக்கும். இப்படியான புயல்கள் உங்களை பயமுறுத்துதா, உங்களை அடக்கி வைக்குதா, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுன்னு அழுத்துதா, போச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு உங்களுக்கு சொல்ல தோணுதா? இனிமே என் வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா? எந்த ஒரு நல்லதும் இனிமே நடக்க வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இல்லைன்னு சொல்றீங்களா? 1980 மே மாசம் 3 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி இதை துவங்க விரும்புறேன். நான் அப்ப பிறக்கலைங்க, ஆனா இந்த சம்பவம் என்ன வியப்படைய வச்சுது. கேண்டிஸ்ன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களோட 13 வயசு மக கேரின்றவங்கள ஒரு குடிச்சிட்டு கார் ஓட்டுனதுனால நடந்த விபத்துல இழந்திருந்தாங்க. யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு இல்லையா? அவங்க ரொம்ப வேதனையில இருந்தாங்க. மகளை இழந்த அந்த துக்கத்தை தாங்க முடியாம இருந்தாங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் துக்கத்தோட இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிரியமானவங்களை இழந்த ஒரு துக்கமா அது இல்லாம இருக்கலாம். நீங்க ஏமாற்றப்பட்டதா, உங்க வேலை இழந்ததா, என்னோட தேவையை எப்படி சந்திக்க போறேன்னு நீங்க சொல்ற ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். ஒரு மோசமான சூழல்ல நீங்க இருக்கலாம். அப்படி ஒரு மோசமான துக்கத்துல அந்த அம்மா இருந்தாங்க. தன்னோட மகளை இழந்த துக்கத்துல அந்த அம்மா அறையில இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. மது போதையில வாகனம் ஓட்டுறதுனால ஏற்படுற மரணத்தை குறைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான் அது. அவங்க எடுத்தது ஒரு சின்ன முன்முயற்சி தான். MADD, மதர்ஸ் எகெயின்ஸ்ட் ட்ரங்க் டிரைவிங், மது அருந்தி வாகனம் ஓட்டுதலுக்கு எதிரான தாய்மார் அப்படின்ற ஒரு இயக்கம் அது. இது வட அமெரிக்கா முழுசும் பரவிருச்சு. அங்கிருந்து முழு அமெரிக்கா, கனடான்னு எல்லா இடத்துக்கும் பரவிச்சு. என்ன நடந்தது தெரியுமா? போதையில வாகனம் ஓட்டுறதுனால ஏற்படுற மரணத்துல பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. இது ரொம்பவே பெரிய விஷயம். இந்த ஒரு பெண்மணியோட முன்முயற்சினால இவ்வளோ பெரிய மாற்றம். அந்த பெண்மணி தன்னோட வேதனையில இருந்து ஒரு நோக்கத்தை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும் அதை நினைச்சு வருந்துறதை விட்டுட்டு, ஆண்டவரே இந்த வேதனையில இருந்து ஒரு நோக்கத்தை கண்டுபிடிக்க எனக்கு உதவ மாட்டீங்களான்னு கேளுங்க. இந்த வேதனையில இருந்து ஒரு நன்மையை உண்டாக்க மாட்டீங்களா? இந்த வேதனையில இருந்து என் வாழ்க்கையில புதுசா ஏதாச்சும் செய்ய மாட்டீங்களா? இந்த வேதனையை மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாத்த மாட்டீங்களா? இந்த வேதனையை உங்களுடைய ராஜ்ய கட்டுமானத்துக்கு பயன்படுத்த மாட்டீங்களா? நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நன்மையை இதன் மூலமா கொண்டு வருவீங்களான்னு ஆண்டவரை கேளுங்க. இந்த பெண்மணி தன்னோட வாழ்க்கையை துயரத்தோடவே கழிக்காம ஒரு பெரிய செயற்பாட்டாளரா மாறினாங்க. நிறைய பேரோட வாழ்க்கைய உயிரை காப்பாத்தினாங்க. இப்படித்தான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கை மூலமாகவும் செயல்பட விரும்புறாரு. மீதம் இருக்கிற உங்க வாழ்க்கைய அப்படியே காலம் கழிச்சுட்டு நீங்க போயிடுறதுக்கு அவர் விரும்பல. நீங்க விட்டுட்டு போயிடணும்னு அவர் விரும்பல. நீங்க புது உயிரோட்டத்தோட, உத்வேகத்தோட, ஆண்டவரே நான் தயாரா இருக்கிறேன், நான் இந்த வேதனையை கடந்து வந்தேன், ஆனா இப்ப தயாரா இருக்கிறேன், என்னை கொண்டு ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுங்க. நான் கடந்து வந்த வேதனை என்னை கஷ்டப்படுத்தி இருக்கு, இருந்தாலும் நான் இப்ப தயாரா இருக்கேன். என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தாமதமா போயிட்டு இருக்கு, ஆனாலும் நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே நான் இருக்கேன், என்னை பயன்படுத்துங்க.
மத்தவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கட்டும். நான் கடந்து போற சூழல் காரணமா அது தடைபட வேணாம்னு சொல்லுவேன். அப்படி நான் சொன்னதுனால தான் நான் இந்த செய்தியை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் இன்னும் ஒரு கூட்ட மக்களும் கப்பல்ல போயிட்டு இருக்கப்ப கப்பல் உடைஞ்சிருது. கடுமையான புயல் வீசுது. கப்பலை கட்டுப்படுத்த முடியல. கடைசியில மெலித்தான்ற ஒரு இடத்துக்கு அவங்க வர்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் நற்செய்தியை பிரசங்கிக்கிறாரு. ஆண்டவரோட ராஜ்ய விரிவாக்கத்துக்காக அங்க நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். மெலித்தான்ற இடம் அப்போஸ்தலனாகிய பவுலோட பயண திட்டத்துல இல்லவே இல்லை. அங்க போய் நற்செய்தியை அறிவிக்கணும்னு அவர் திட்டம் பண்ணல. புயல் காரணமா தான் அங்க வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்தாங்க. பவுல் நற்செய்தி அங்க அறிவிக்கிறாரு. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த புயல் தடை பண்றதுக்காக வரல. புயல் இன்னும் பலமாக்குறதுக்காகத்தான் வந்திருக்கு. புயல் அழிப்பதற்கு வரல, இலக்குக்கு நேரே திசை காட்டி நடத்துறதுக்கு தான் வந்திருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற வேதனை, வலி, புயல் இதெல்லாம் ஏதோ ஒரு தடைன்னோ எதிர்மறையாவும் நீங்க பார்க்காதீங்க. மாறாக ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இது மூலமா என்ன நீங்க உறுதியா மாத்துங்களேன், என்னோட வழிகளை சரிப்படுத்துங்க, திசை திருப்புங்க, உங்க திட்டத்தை என் வாழ்க்கையில நான் செய்யட்டும் அப்படின்னு கேளுங்க. அவர் அற்புதமான ஆண்டவருங்க. நீங்க கடந்து போற சாம்பலான வாழ்க்கையிலிருந்து சிங்காரமான மேன்மையை அவர் கட்டளையிடுவார். உங்களை வலிமையா மாத்துறதுக்கு அந்த புயலை பயன்படுத்துவார். அந்த புயல் உங்களை சிதைக்க விடாம உங்களை உங்க இலக்குக்கு நேரா திசை திருப்புறதுக்காக அதை பயன்படுத்துவார். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கைய ஆண்டவரோட கைகள்ல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வேதனைய உங்க கரங்கள்ல தர்றேன், என்னை குணப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களை சார்ந்திருக்கேன், நான் விட்டுட விரும்பல, என்ன நீங்க நடத்தணும்னு விரும்புறேன் ஆண்டவரேன்னு அவரை பார்த்து சொல்லுங்க. உங்களை நடத்துறதுக்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. உங்களுக்கு வழிகாட்ட அவர் போதுமானவரா இருக்கிறாரு. நீங்க கடந்து போகிற வேதனை மூலமா உங்க வாழ்க்கையிலையும் வாழ்க்கை மூலமாவும் நன்மைகளை அவர் உண்டாக்குவார். ஆண்டவரே, இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு முன்னாக கடந்து போகட்டும், அவங்கள ஊக்கப்படுத்தட்டும். நீங்க அவங்களுக்கு இன்னும் திட்டம் வச்சிருக்கீங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கட்டும். இந்த வேதனை அவர்கள் வாழ்வின் முடிவல்ல, இன்னும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு நீர் நோக்கம் வைத்திருக்கிறீர். அவர்கள் சூழலை நீர் மாற்ற போதுமானவர். அவர்கள் வாழ்வில் சிறந்ததை நீர் செய்ய போகிறீர். அப்படியே நீர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.